படிப்புல மேஷராசி இப்போ கெத்து காட்ட போறாங்க. ஆனா ஒரு சின்ன விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும். அது என்ன? ஜாதகம் A to Z சேனல்ல முழுசா பாப்போம். மேஷராசி நேயர்களே, செவ்வாயை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இயல்பிலேயே சுறுசுறுப்பும் எதையும் விரைவில் கற்றுக்கொள்ளும் ஆர்வமும் அதிகம். 2026ஆம் ஆண்டில் உங்கள் கல்வி நிலை எப்படி இருக்கும்? இதோ விரிவான பார்வை. 1. ஆரம்ப மற்றும் மேல்நிலை கல்வி. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். கவனம். இந்த ஆண்டு மாணவர்கள் கல்வியில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். இருப்பினும் ராகுவின் சஞ்சாரத்தால் அவ்வப்போது கவனச்சிதறல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தீர்வு. எதையும் மேலோட்டமாக படிக்காமல் ஆழமாக புரிந்து படிப்பது பிற்காலத்தில் உதவும். ஆசிரியர்களின் அறிவுரை உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். 2. உயர்கல்வி. ஹையர் எஜுகேஷன். துறைகள். பொறியியல், மருத்துவம், சட்டம் மற்றும் இராணுவம், காவல்துறை சார்ந்த படிப்புகளில் இருப்பவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றம் உண்டு. குருவின் பார்வை. குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பதால் தகவல் தொடர்பு மற்றும் தொழில்நுட்ப கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். போட்டித் தேர்வுகள். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். வெற்றி வாய்ப்பு. அரசு வேலை அல்லது உயர் பதவிகளுக்கான போட்டித் தேர்வுகளில் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். எச்சரிக்கை. கடைசி நேரத்தில் அவசரப்பட்டு படிப்பதை தவிர்த்து திட்டமிட்டு படிப்பது உங்களை வெற்றியாளராக மாற்றும். வெளிநாட்டு படிப்பு. ஃபாரின் எஜுகேஷன். வெளிநாடு சென்று படிக்கும் விரும்பும் மேஷராசி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு சாதகமான சூழல் நிலவுகிறது. குறிப்பாக விசா மற்றும் அனுமதி பெறுவதிலிருந்த தடைகள் நீங்கும். மாணவர்களுக்கான சிறப்பு டிப்ஸ். பலம். வேகமான கற்றும் திறன். பலவீனம். அவசரம் மற்றும் பொறுமையின்மை. பரிகாரம். புதன்கிழமை தோறும் ஹயக்ரீவர் அல்லது சரஸ்வதி தேவியை வழிபடுவது கல்வியில் மகா வெற்றியை தரும். ரிஷபராசி மாணவர்களுக்கு இந்த வருஷம் லக்கி ஜாக்பாட் அடிக்கப் போகுது. ஆனா ஒரு விஷயத்துல கோட்டை விட்டா மொத்தமும் போயிடும். அது என்ன? ஜாதகம் A to Z சேனல்ல இப்போ பாப்போம். ரிஷபராசி நேயர்களே, நீங்கள் இயல்பிலேயே எதையும் நிதானமாக செய்து முடிப்பவர்கள். 2026ஆம் ஆண்டு உங்கள் கல்வி வாழ்வில் ஒரு திருப்புமுனை ஆண்டாக அமையப்போகிறது. 1. பள்ளி மற்றும் கல்லூரி கல்வி. நிதானமான முன்னேற்றம். தொடக்கத்தில் கொஞ்சம் மந்தமாக இருப்பது போல தோன்றினாலும் போக போக கல்வியில் வேகம் எடுப்பீர்கள். சுக்கிரனின் ஆதிக்கம் இருப்பதால் கலை, இலக்கியம் மற்றும் ஊடகத்துறை சார்ந்த படிப்புகளில் அபாரமான வளர்ச்சி இருக்கும். நினைவாற்றல். குரு பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் கற்கும் திறன் மற்றும் நினைவாற்றல் கூடும். கடினமான பாடங்களை கூட எளிதில் புரிந்து கொள்வீர்கள். 2. உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி. ஹையர் ஸ்டடீஸ். லாபசனி. லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் நீண்ட கால போராட்டத்திற்கு பிறகு நீங்கள் விரும்பிய பெரிய கல்லூரியிலோ அல்லது பல்கலைக்கழகத்திலோ இடம் கிடைக்கும். ஆராய்ச்சி மாணவர்கள். PhD அல்லது ஆராய்ச்சித் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகளுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். 3. போட்டித் தேர்வுகள். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். விடாமுயற்சி. TNPSC, வங்கித் தேர்வுகள் அல்லது நீட் போன்ற தேர்வுகளுக்கு தயாராகுபவர்களுக்கு இந்த ஆண்டு சாதகமாக உள்ளது. வெற்றி ரகசியம். குறுக்கு வழியை தேடாமல் கடின உழைப்பை நம்பினால் மட்டுமே வெற்றி நிச்சயம். ராகுவின் நிலை சில நேரங்களில் சோம்பலை தரலாம், அதை தவிர்க்கவும். 4. கலை மற்றும் தொழில்நுட்ப கல்வி. டிசைனிங், ஆர்க்கிடெக்சர், ஃபேஷன் டெக்னாலஜி மற்றும் கணினி சார்ந்த துறைகளில் இருக்கும் மாணவர்களுக்கு பொற்காலமாக இந்த ஆண்டு அமையும். உங்கள் படைப்பாற்றல் உச்சத்தில் இருக்கும். ரிஷபராசி மாணவர்களுக்கான டிப்ஸ். பலம். பொறுமை மற்றும் விடாமுயற்சி. பலவீனம். பிடிவாதம் மற்றும் சில நேரங்களில் ஏற்படும் சோம்பல். பரிகாரம். வெள்ளிக்கிழமை தோறும் மாரியம்மன் அல்லது துர்க்கை வழிபாடு செய்வது கல்வியில் தடைகளை நீக்கி வெற்றியை தரும். அறிவாற்றலுக்கு பெயர் போன மிதுன ராசி மாணவர்களே, 2026ல உங்க ராசியில குரு உட்கார்ந்திருக்கார். இதனால அதிர்ஷ்டம் அடிக்கப் போகுதா இல்ல ஆபத்து இருக்கா? தெரிஞ்சுக்க ஜாதகம் A to Z வீடியோவை பாருங்க. மிதுன ராசி நேயர்களே, நீங்கள் இயல்பிலேயே அறிவாற்றல் மிக்கவர்கள் மற்றும் பல காரியங்களை ஒரே நேரத்தில் செய்யும் மல்டி டாஸ்கிங் திறன் கொண்டவர்கள். 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்? 1. பள்ளி மற்றும் மேல்நிலை கல்வி. ஜென்ம குருவின் தாக்கம்.
உங்கள் ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிப்பதால் கல்வியில் புதிய விஷயங்களை கற்க அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். ஆனால் அதிகப்படியான தன்னம்பிக்கை சில நேரங்களில் மதிப்பெண்களை குறைக்கலாம். கவனம்: பாடங்களில் சந்தேகம் இருந்தால் உடனுக்குடன் ஆசிரியர்களிடம் கேட்டு தெளிவு பெறுவது அவசியம். 2. உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்பம் துறைகள்: தகவல் தொழில்நுட்பம், இதழியல், கணிதம் மற்றும் கணக்கு பதிவியல் துறையில் உள்ள மாணவர்களுக்கு பொற்காலமாக இருக்கும். புதிய முயற்சிகள்: புதிய மொழிகளை கற்பது அல்லது குறுகிய கால தொழில்முறை படிப்புகளில் சேருவது உங்கள் எதிர்காலத்திற்கு பெரிய பலம் தரும். 3. போட்டித் தேர்வுகள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வெற்றி வாய்ப்பு: 9 ராகு இருப்பதால் வெளிநாட்டு பல்கலைக்கழக தேர்வுகளில் அல்லது வெளி மாநில தேர்வுகளில் அமோக வெற்றி கிடைக்கும். எச்சரிக்கை: மனக்குழப்பம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஒரே ஒரு லட்சியத்தை மட்டும் குறிவைத்து படிப்பது வெற்றியை தேடித்தரும். 4. வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு: மிதுன ராசி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு கடல் கடந்து சென்று கல்வி பயிலும் யோகம் பிரகாசமாக உள்ளது. கல்வி உதவித்தொகை கிடைக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசி மாணவர்களுக்கான டிப்ஸ்: ஷார்ட்ஸ் கண்டென்ட். பலம்: சாதுரியமான பேச்சு மற்றும் வேகமாக கற்கும் திறன். பலவீனம்: ஒரே நேரத்தில் பலவற்றில் கவனம் செலுத்துவதால் ஏற்படும் குழப்பம். பரிகாரம்: புதன்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி அர்ச்சனை செய்வதும் ஏழை மாணவர்களுக்கு பேனா பென்சில் தானம் செய்வதும் கல்வியில் மேன்மை தரும். உணர்ச்சிக்கும் அறிவுக்கும் பாலம் போடும் கடகராசி மாணவர்களே, 2026ல உங்க மனசும் மதிப்பெண்களும் எவ்வளவு உயரப்போகுது? வெளிநாட்டு கல்வி யோகம் இருக்கா? தெரிஞ்சிக்க ஜாதகம் A to Z வீடியோவை பாருங்க. கடகராசி நேயர்களே, நீங்கள் உணர்வுபூர்வமானவர்கள், நினைவாற்றல் மிக்கவர்கள், மேலும் எதையும் மனதில் ஆழமாக பதிய வைக்கும் திறன் கொண்டவர்கள். 2026ஆம் ஆண்டு உங்கள் கல்வி வாழ்க்கையில் நிலைத்த முன்னேற்றம், திசைவாற்றம் இரண்டையும் தரும் ஆண்டாக இருக்கும். பள்ளி மற்றும் மேல்நிலை கல்வி. சந்திரன் மற்றும் குரு தாக்கம். இந்த ஆண்டு உங்கள் மன உறுதியை அதிகரிக்கும். பாடங்களை மனதில் பதிய வைக்கும் சக்தி உயரும். குறிப்பாக உயரியல், வரலாறு, மொழிகள் போன்ற மனப்பாடம் சார்ந்த பாடங்களில் சிறப்பாக விளங்குவீர்கள். கவனம்: உணர்ச்சி பாதிப்பு, இமோஷனல் ஸ்ட்ரெஸ் காரணமாக சில நேரங்களில் கவனம் சிதறலாம். தேர்வு காலங்களில் நண்பர்கள் மற்றும் சமூக வலைதளங்களை குறிப்பது மதிப்பெண்களை உயர்த்தும். உயர்கல்வி மற்றும் தொழில்முறை படிப்புகள். சிறந்த துறைகள்: மருத்துவம் மற்றும் நர்சிங், உளவியல், சைக்காலஜி, சமூக பணி, சோஷியல் ஒர்க், கல்வியியல், டீச்சிங், உயரியல் அறிவியல், லைஃப் சயின்சஸ். வாய்ப்பு: ஆசிரியர்கள், வழிகாட்டிகள் அல்லது குடும்பத்தின் ஆலோசனையால் சரியான பாதை தேர்வு செய்யும் யோகமுண்டு. இன்டர்ன்ஷிப் அல்லது பயிற்சி, ட்ரெய்னிங் புரோகிராம்ஸ் உங்கள் வாழ்க்கையில் பெரிய திருப்பத்தை தரும். போட்டித் தேர்வுகள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வெற்றி வாய்ப்பு: மெதுவாக ஆனால் உறுதியாக முன்னேறும் தன்மை உங்களுக்கு வெற்றியை தரும். அரசு வேலை தேர்வுகள், மருத்துவ நுழைவுத் தேர்வுகள், ஆசிரியர் தகுதி தேர்வுகள் நல்ல பலன் தரும். எச்சரிக்கை: தோல்வி பயம், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கலாம். நான் முடியும் என்ற மனநிலை வெற்றிக்கான சாவி. வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு. இந்த ஆண்டு கடகராசி மாணவர்களுக்கு வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு மிதமான ஆனால் நிலையான முறையில் அமையும். மருத்துவம், ஆராய்ச்சி, உளவியல், சமூக அறிவியல் போன்ற துறைகளில் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களிலிருந்து அழைப்புகள் வரலாம். ஸ்காலர்ஷிப் பெற முயற்சி செய்தால் நல்ல வாய்ப்பு உண்டு. கடகராசி மாணவர்களுக்கான டிப்ஸ். பலம்: ஆழ்ந்த நினைவாற்றல், பரிவுள்ள மனம், பொறுமை. பலவீனம்: அதிக உணர்ச்சி வசப்படுதல், தன்னம்பிக்கை குறைவு. பரிகாரம்: திங்கள்கிழமை தோறும் சிவன் அல்லது சந்திர பகவானை வழிபடுதல். ஏழை மாணவர்களுக்கு நோட்டு, புத்தகம் தானம் செய்வது கல்வி வளர்ச்சியை அதிகரிக்கும். புத்திசாலித்தனத்திற்கு பெயர் போன கன்னி ராசி மாணவர்களே, 2026ல நீங்க நினைக்காத ஒரு பெரிய வாய்ப்பு தேடி வரப்போகுது. ஆனா ஒரு சின்ன விஷயத்துல நீங்க சறுக்க வாய்ப்பிருக்கு. அது என்ன? ஜாதகம் A to Z சேனல்ல இப்ப பாப்போம். கன்னி ராசி கல்வி பொது பலன்கள் 2026. கன்னி ராசி நேயர்களே, நீங்கள் இயல்பிலேயே எதையும் திட்டமிட்டு செய்பவர்கள் மற்றும் கணக்கு வழக்குகளில் புலி. 2026ஆம் ஆண்டில் உங்கள் கல்வி வாழ்க்கை எப்படி இருக்கப் போகிறது? இதோ முழு அலசல். 1. பள்ளி மற்றும் கல்லூரி கல்வி. நுணுக்கமான அறிவு. இந்த ஆண்டு உங்கள் கவனிப்புத் திறன் அதிகரிக்கும்.
கடினமான கணித சூத்திரங்கள் மற்றும் அறிவியல் சமன்பாடுகளை மிக எளிதாக கற்றுக்கொள்வீர்கள். மதிப்பெண்கள். புதன் வலுவாக இருப்பதால் தேர்வினை துல்லியமாக எழுதி அதிக மதிப்பெண்கள் பெற வாய்ப்புள்ளது. குறிப்பாக கையெழுத்து மற்றும் விடைத்தாள் அமைப்பால் ஆசிரியர்களை கவர்வீர்கள். 2. உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்பத் துறை. துறைகள்: கணினி அறிவியல், ஆடிட்டிங், CA மற்றும் ICW, புள்ளி விவரங்கள் மற்றும் வங்கித்துறை சார்ந்த படிப்புகளில் இருப்பவர்களுக்கு தடையற்ற முன்னேற்றம் உண்டு. ஆராய்ச்சி: புதிய கண்டுபிடிப்புகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். உங்கள் ப்ராஜெக்ட் அல்லது ஆய்வுக் கட்டுரைகள் பாராட்டுகளை பெறும். 3. போட்டித் தேர்வுகள், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். வெற்றி ரகசியம்: 6இல் ராகு சஞ்சரிப்பதால் போட்டித் தேர்வுகளில் உங்களுக்கு எதிரிகளே இல்லை எனலாம். எவ்வளவு கடினமான போட்டியாக இருந்தாலும் உங்கள் புத்திசாலித்தனத்தால் முந்திக் கொண்டு செல்வீர்கள். கவனம்: கண்ட சனி நடப்பதால் நண்பர்களாலோ அல்லது காதல் விவகாரங்களாலோ படிப்பில் கவனம் சிதறாமல் பார்த்துக்கொள்வது மிக மிக அவசியம். 4. வேலைவாய்ப்புடன் கூடிய கல்வி. படித்துக்கொண்டே வேலை பார்க்க விரும்பும் மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். உங்கள் கைச்செலவுக்கு தேவையான வருமானத்தை உங்கள் அறிவாற்றல் மூலமே ஈட்டுவீர்கள். டிப்ஸ்: கன்னிராசி மாணவர்களுக்கு. பலம்: எதையும் துல்லியமாக செய்யும் குணம் மற்றும் பகுத்தறிவு. பலவீனம்: அளவுக்கு அதிகமாக யோசித்து செயலில் இறங்க தாமதிப்பது. பரிகாரம்: புதன்கிழமை தோறும் ஸ்ரீ ஹயக்ரீவர் ஸ்தோத்திரம் சொல்வதும் ஏழை மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் வாங்கித் தருவதும் கல்வியில் மாபெரும் வெற்றியை தரும். துலாம் ராசி மாணவர்களே, ரெடியா இருங்க. 2026ல உங்க ஜாதகத்துல குரு பார்வை பட்டாச்சு. இனி நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும். ஆனா அந்த ஒரு விஷயத்துல மட்டும் உஷாரா இருக்கணும். அது என்ன? ஜாதகம் A to Z வீடியோவை பாருங்க. துலாம் ராசி கல்வி பொது பலன்கள் 2026. துலாம் ராசி நேயர்களே, 2026ஆம் ஆண்டு உங்கள் கல்வி வாழ்வில் ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது. குறிப்பாக குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் தடைகள் அனைத்தும் தவிடுபொடியாகும். பள்ளி மற்றும் கல்லூரி கல்வி. அதிர்ஷ்டமான ஆண்டு. 9ஆம் இடத்தில் குரு சஞ்சரிப்பதால் இதுவரை படிப்பிலிருந்த மந்த நிலை நீங்கும். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். கலை ஆர்வம். இயல்பிலேயே சுக்கிரனின் ஆதிக்கம் கொண்ட உங்களுக்கு இசை, ஓவியம், நடனம் அல்லது டிசைனிங் போன்ற துறைகளில் கூடுதல் ஆர்வம் பிறக்கும். அதில் சாதிக்கவும் செய்வீர்கள். உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி. துறைகள்: சட்டம், உளவியல், மேலாண்மை மற்றும் ஆடை வடிவமைப்பு போன்ற துறைகளில் உள்ள மாணவர்களுக்கு அபாரமான வளர்ச்சியுண்டு. அங்கீகாரம்: உங்கள் ஆய்வுக் கட்டுரைகள் அல்லது ப்ராஜெக்ட்கள் சர்வதேச அளவில் கவனம் பெற வாய்ப்புள்ளது. சக மாணவர்களிடையே ஒரு ரோல் மாடலாக திகழ்வீர்கள். போட்டித் தேர்வுகள். வெற்றி வாகை. 6இல் சனி சஞ்சரிப்பதால் போட்டித் தேர்வுகளில் உங்களுக்கு வெற்றி என்பது மிக அருகில் உள்ளது. எவ்வளவு பெரிய சவாலாக இருந்தாலும் உங்கள் நிதானமான அணுகுமுறையால் எளிதில் முறியடிப்பீர்கள். எச்சரிக்கை: 5இல் ராகு இருப்பதால் அவ்வப்போது வரும் காதல் அல்லது சமூக வலைத்தள மோகத்தால் நேரத்தை வீணடிக்காமல் இருப்பது நல்லது. வெளிநாட்டு கல்வி. வெளிநாடு சென்று உயர்கல்வி கற்க வேண்டும் என்ற உங்கள் நீண்ட நாள் கனவு இந்த ஆண்டு நனவாகும். குறிப்பாக ஜூன் மாதத்திற்கு பிறகு இதற்கான முயற்சிகள் மிக வேகமாகவும் வெற்றிகரமாகவும் நடக்கும். துலாம் ராசி மாணவர்களுக்கான டிப்ஸ். பலம்: அனைவரையும் அரவணைத்து செல்லும் குணம் மற்றும் திட்டமிடும் திறன். பலவீனம்: ஒரு முடிவை எடுப்பதில் ஏற்படும் தயக்கம், இன்டிசைசிவ்னஸ். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை வழிபடுவதும் ஸ்ரீ சூக்தம் கேட்பதும் உங்களுக்கு பெரும் நன்மைகளை தரும். வெண்ணிற மலர்களை தெய்வத்திற்கு சமர்ப்பிப்பது சிறப்பாகும். சிம்ம ராசி மாணவர்களே, 2026ல நீங்க தான் கிங்கு. உங்க ராசிய குரு பாக்குறதால படிப்புல நீங்க தொடாத உயலமே இல்ல. ஆனா ஒரு இடத்துல மட்டும் கவனமா இருக்கணும். அது என்ன? ஜாதகம் A to Z வீடியோவை முழுசா பாருங்க. சிம்ம ராசி கல்வி பொது பலன்கள் 2026. சிம்மராசி நேயர்களே, நீங்கள் இயல்பிலேயே ஆளுமை திறனும் தலைமை பண்பும் கொண்டவர்கள். 2026ஆம் ஆண்டில் உங்கள் கல்வி பயணம் எப்படி இருக்கப் போகிறது? இதோ முழு விவரம். நம்பர் 1, பள்ளி மற்றும் கல்லூரி கல்வி.
அங்கீகாரம். இந்த ஆண்டு நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு பாராட்டுகளும் பதக்கங்களும் கிடைக்க வாய்ப்புள்ளது. குரு பகவான் 11ஆம் இடத்தில் இலாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் கல்வியில் பெரிய சாதனைகளை செய்வீர்கள். கவனம். கல்வியில் முதலிடம் பிடிக்க வேண்டும் என்ற உத்வேகம் அதிகரிக்கும். கடினமான கணிதம் மற்றும் அறிவியல் பாடங்களை கூட எளிதாக கையாள்வீர்கள். நம்பர் 2, உயர்கல்வி மற்றும் மேலாண்மை துறைகள். MBA, IAS, IPS போன்ற சிவில் சர்வீஸ் படிப்புகள், மருத்துவம் மற்றும் அரசியல் சார்ந்த படிப்புகளில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு மிகச் சிறந்த ஆண்டாக அமையும். ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். உங்கள் கருத்துகள் பேராசிரியர்களால் மதிக்கப்படும். நம்பர் 3, போட்டித் தேர்வுகள். வெற்றி நிச்சயம். அரசு வேலைக்கான தேர்வுகள் அல்லது வங்கித் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக அதிகம். குறிப்பாக நேர்முக தேர்வுகளில் உங்கள் ஆளுமையால் அனைவரையும் கவர்வீர்கள். எச்சரிக்கை. அஷ்டம சனியின் தாக்கம் அவ்வப்போது சிறிய தடைகளை தரலாம். எனவே எதிலும் அலட்சியமாக இருக்காமல் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். நம்பர் 4, கலை மற்றும் விளையாட்டுத்துறை. படிப்புடன் சேர்த்து விளையாட்டு மற்றும் கலைத்துறையிலும் சாதிக்க துடிக்கும் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு மாநில அல்லது தேசிய அளவிலான அங்கீகாரம் கிடைக்கும். சிம்ம ராசி மாணவர்களுக்கான டிப்ஸ். பலம். தன்னம்பிக்கை மற்றும் தலைமை தாங்கும் குணம். பலவீனம். மற்றவர்கள் சொல்வதை கேட்காத பிடிவாதம் மற்றும் முன்கோபம். பரிகாரம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய நமஸ்காரம் செய்வதும் ஆதித்ய ஹிருதயம் கேட்பதும் கல்வியில் மகா வெற்றியை தரும். தந்தையின் ஆலோசனையை பெறுவது யோகத்தை உண்டாக்கும். விருச்சிக ராசி மாணவர்களே, சவால்களை சந்திக்க ரெடியா? 2026ல உங்க படிப்புல சில தடைகள் வரலாம். ஆனா அதை எப்படி நீங்க வெற்றியா மாத்த போறீங்க? ஜாதகம் A to Z வீடியோவை பாருங்க, ரகசியத்தை தெரிஞ்சுக்கோங்க. விருச்சிக ராசி கல்வி பொது பலன்கள் 2026. விருச்சிக ராசி நேயர்களே, நீங்கள் எதையும் ஒரு கை பார்க்காமல் விடமாட்டீர்கள். உங்கள் பிடிவாதமே உங்கள் வெற்றியாக மாறும் 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கப் போகிறது? 1. பள்ளி மற்றும் கல்லூரி கல்வி. கடின உழைப்பு. 5இல் சனி சஞ்சரிப்பதால் கல்வியில் கூடுதல் உழைப்பை செலுத்த வேண்டியிருக்கும். எளிதான பாடங்கள் கூட கொஞ்சம் கடினமாக தோன்றும். ஆனால் நீங்கள் துவண்டு போக மாட்டீர்கள். ஆராய்ச்சி மனப்பான்மை. பாடங்களை மேலோட்டமாக படிக்காமல் அதன் வேர்வரை சென்று தெரிந்து கொள்ளும் ஆர்வம் உங்களுக்கு பெரிய பலத்தை தரும். 2. உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்பம். துறைகள். மருத்துவம், தடய அறிவியல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கெமிஸ்ட்ரி மற்றும் ரகசிய துறைகள் சார்ந்த படிப்புகளில் இருப்பவர்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றம் உண்டு. திருப்புமுனை. குரு பகவான் ஜூன் மாதத்திற்குப் பிறகு 9ஆம் இடத்தை பார்ப்பதால் உயர்கல்வியில் இருந்த தடைகள் நீங்கி விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும். 3. போட்டித் தேர்வுகள். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். வெற்றி வாய்ப்பு. நீங்கள் ஒருமுறை தோல்வியடைந்தால் அதையே உந்து சக்தியாகக் கொண்டு அடுத்த முறை வெற்றி பெறுவீர்கள். TNPSC, போலீஸ் அல்லது இராணுவம் சார்ந்த தேர்வுகளுக்கு தயாராகுபவர்களுக்கு இந்த ஆண்டு சாதகமானது. கவனம். தேர்வின் போது பதற்றத்தை தவிர்த்து நிதானத்தை கடைபிடித்தால் முதலிடம் நிச்சயம். 4. கலை மற்றும் ஆராய்ச்சி. ஆராய்ச்சியில் ஈடுபடும் மாணவர்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகளுக்கான காப்புரிமை, பேட்டன்ட் அல்லது சர்வதேச அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்புள்ளது. உங்கள் உழைப்பிற்கு உரிய பலன் கிடைத்தே தீரும். விருச்சிக ராசி மாணவர்களுக்கான டிப்ஸ். பலம். எதையும் ஆழமாக புரிந்து கொள்ளும் திறன் மற்றும் மன உறுதி. பலவீனம். அளவுக்கதிகமான ரகசியம் காப்பதும் தேவையற்ற மன அழுத்தம். பரிகாரம். செவ்வாய்க்கிழமைதோறும் முருகப்பெருமானை வழிபடுவதும் கந்தசஷ்டி கவசம் கேட்பதும் கல்வியில் மகா தைரியத்தையும் வெற்றியையும் தரும். தனுசு ராசி மாணவர்களே, 2026ல உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குது. படிப்புல சுணக்கம் வருமா, இல்ல குருவோட அருளால சாதிக்க போறீங்களா? உண்மைய சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஜாதகம் A to Z வீடியோவை பாருங்க. தனுசு ராசி கல்வி பொது பலன்கள் 2026. தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் இயற்கையிலேயே மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் ஆளுமை கொண்டவர்கள். 2026ஆம் ஆண்டு உங்கள் கல்வி வாழ்க்கையில் உழைப்பிற்கேற்ற உயர்வை தரும் ஆண்டாக அமையப்போகிறது. 1.
பள்ளி மற்றும் கல்லூரி கல்வி. அர்த்தாஷ்டம சனி. உங்கள் ராசிக்கு 4இல் சனி சஞ்சரிப்பதால் கல்வியில் சிறு சிறு தடைகள் அல்லது கவனச்சிதறல்கள் ஏற்படலாம். குறிப்பாக மந்தத்தன்மை, அதாவது லெத்தர்ஜி ஏற்பட வாய்ப்புண்டு. மீண்டு வருதல். இருப்பினும் உங்கள் ராசி அதிபதி குரு பலமாக இருப்பதால் எதையும் திட்டமிட்டு செய்தால் அந்த மந்த நிலையை முறியடித்து வெற்றி பெறலாம். கணிதம் மற்றும் அறிவியல் பாடங்களில் கூடுதல் பயிற்சி தேவை. 2. உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி. துறைகள்: வரலாறு, தத்துவம் அதாவது பிலோசபி, ஆன்மீகம், சட்டம் அதாவது லா, வங்கி மேலாண்மை மற்றும் ஆசிரியர் பணி சார்ந்த படிப்புகளில் இருப்பவர்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றம் உண்டு. ஆராய்ச்சி: PhD செய்யும் மாணவர்களுக்கு அவர்களின் ஆய்வுக் கட்டுரைகள் சமர்ப்பிப்பதில் இருந்த சிக்கல்கள் நீங்கி எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்கும். 3. போட்டித் தேர்வுகள் அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். கடின உழைப்பு. 2026இன் பிற்பாதியில் அதாவது ஜூன் மாதத்திற்கு பிறகு குருவின் பார்வை சாதகமாக இருப்பதால் அரசு போட்டித் தேர்வுகள் மற்றும் நுழைவுத் தேர்வுகளில் வெற்றி பெற அதிக வாய்ப்புள்ளது. ரகசியம்: தனுசு ராசிக்காரர்கள் எதையும் ஷார்ட்கட் முறையில் படிக்காமல் விரிவாக படிப்பது மட்டுமே தேர்வில் கை கொடுக்கும். வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு. வெளிநாட்டிற்கு சென்று படிக்க எடுக்கும் முயற்சிகளில் தொடக்கத்தில் சில இழுபறிகள் இருந்தாலும் ஆண்டின் இறுதியில் சுபமான செய்திகள் வந்து சேரும். கல்வி உதவித்தொகை கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். இப்பொழுது தனுசு ராசி மாணவர்களுக்கான டிப்ஸ். பலம்: நேர்மறை எண்ணங்கள் மற்றும் பரந்த அறிவு. பலவீனம்: அளவுக்கதிகமான தன்னம்பிக்கை மற்றும் விவரங்களை சரிபார்க்காதது. பரிகாரம்: வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வதும் மஞ்சள் நிற பொருட்களை பயன்படுத்துவதும் கல்வியில் மாபெரும் வளர்ச்சியை தரும். ஆசிரியர்களுக்கு மரியாதை செய்வது உங்கள் யோகத்தை அதிகரிக்கும். மகர ராசி மாணவர்களே, 7.5 சனி நடக்குதேன்னு பயப்படுறீங்களா? கவலைய விடுங்க. 2026ல உங்க உழைப்புக்கு கிடைக்க போற பலன் வேற லெவல்ல இருக்க போகுது. அது எப்படி? ஜாதகம் A to Z வீடியோவை பாருங்க. மகர ராசி கல்வி பொது பலன்கள் 2026. மகர ராசி நேயர்களே, நீங்கள் எதையும் நிதானமாக ஆனால் திடமாக செய்பவர்கள். 2026ஆம் ஆண்டு உங்கள் கல்வி வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கப் போகிறது. 1. பள்ளி மற்றும் கல்லூரி கல்வி. 7.5 சனியின் தாக்கம். 7.5 சனியின் கடைசி கட்டம் நடப்பதால் கல்வியில் சில போராட்டங்கள் இருக்கலாம். பாடங்களை புரிந்து கொள்வதில் கூடுதல் நேரம் எடுக்கலாம். முன்னேற்றம். ஆனால் 3ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பது உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். என்னால் முடியும் என்ற வைராகியத்துடன் படித்து ஆசிரியர்களை வியக்க வைப்பீர்கள். 2. உயர்கல்வி மற்றும் தொழில்முறை படிப்புகள். துறைகள்: சிவில் இன்ஜினியரிங், ஆர்க்கிடெக்சர், சட்டம், விவசாயம் மற்றும் புவியியல் சார்ந்த படிப்புகளில் இருப்பவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. ஆராய்ச்சி: கடினமான ப்ராஜெக்ட்களை கூட உங்கள் பொறுமையால் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் உயர்கல்வியில் இருந்த தடைகள் ஜூன் மாதத்திற்கு பிறகு விலகும். போட்டித் தேர்வுகள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். வெற்றி ரகசியம்: குறுக்கு வழிகளை நம்பாமல் பாடப்புத்தகங்களை முழுமையாக படிப்பது உங்களுக்கு வெற்றியை தரும். அரசு வேலை TNPSC, SSC போன்ற தேர்வுகளுக்கு படிப்பவர்களுக்கு தீவிரமான உழைப்பு தேவை. விடாமுயற்சி இருந்தால் மட்டுமே வெற்றி கனியை பறிக்க முடியும். மகர ராசி மாணவர்களுக்கான டிப்ஸ். பலம்: ஒழுக்கம் மற்றும் விடாமுயற்சி. பலவீனம்: அளவுக்கு அதிகமான கவலை மற்றும் எதையும் மெதுவாக செய்வது. பரிகாரம்: சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபடுவதும் ஏழை முதியவர்களுக்கு உணவு வழங்குவதும் கல்வியில் உள்ள மந்த நிலையை போக்கி வேகத்தை தரும். 2026ஆம் ஆண்டு கும்பராசி மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக ஒரு சவாலான அதே சமயம் சாதகமான முடிவுகளை தரும் ஆண்டாக அமையப்போகிறது. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும் குரு பகவானின் அருட்பார்வையும் உங்கள் கல்வியில் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தும். கும்பராசி மாணவர்களுக்கான விரிவான கல்வி பலன்கள் இதோ. 1. ஆண்டின் முற்பகுதி பொற்காலம் ஜூன் 2026 வரை. ஆண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் மிதுனத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது கல்விக்கு மிகச்சிறந்த பலன்களை தரும். கூர்மையான அறிவு.
பாடங்களை புரிந்து கொள்ளும் திறன் அதிகரிக்கும். கடினமான பாடங்களை கூட எளிதில் கற்றுக்கொள்வீர்கள். ஆசிரியர்களின் ஆதரவு. உங்கள் ஆசிரியர்கள் மற்றும் வழிகாட்டிகளின் முழுமையான ஆதரவு கிடைக்கும். அவர்களின் ஆலோசனைகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவும். ஆராய்ச்சி மாணவர்கள். ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் பாராட்டுக்கள் கிடைக்கும். 2. உயர்கல்வி மற்றும் வெளிநாட்டு படிப்பு. மேற்படிப்பு. பட்ட மேற்படிப்பு அல்லது முனைவர் பட்டம் படிக்க விரும்புபவர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல வாய்ப்புகள் அமையும். வெளிநாடு யோகம். 2026இன் 2ஆம் பாதியில் ஜூன் மாதத்திற்கு பிறகு வெளிநாடு சென்று படிக்க முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான சூழல் நிலவும். விசா தொடர்பான தடைகள் விலகும். 3. போட்டித் தேர்வுகள், அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். நீங்கள் அரசு வேலைக்காகவோ அல்லது நுழைவுத் தேர்வுகளுக்காகவோ தயாராகி வருகிறீர்கள் என்றால் கடும் உழைப்பு மட்டுமே வெற்றியை கொடுக்கும். 7.5 சனி தாக்கம். சனி பகவான் 2ஆம் வீட்டில் இருப்பதால் அவ்வப்போது கவனச்சிதறல் அல்லது சோம்பல் ஏற்படலாம். வெற்றி ரகசியம். அதிகாலையில் எழுந்து படிக்கும் பழக்கம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். குழுவாக அமர்ந்து படிப்பதை விட தனிமையில் ஆழ்ந்து படிப்பது அதிக பலன் தரும். 4. கவனிக்க வேண்டிய எச்சரிக்கைகள். கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன். ராகு கேதுவின் நிலையால் தேவையற்ற நண்பர்கள் சேர்க்கை அல்லது பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் அதிகரித்து படிப்பில் கவனம் குறையலாம். ஆரோக்கியம். கண் பார்வை திறன் அல்லது தூக்கமின்மை காரணமாக படிப்பில் தொய்வு ஏற்படலாம். முறையான உணவு மற்றும் ஓய்வு அவசியம். பேச்சில் நிதானம். சனி 2இல் இருப்பதால் ஆசிரியர்களிடமோ அல்லது சக மாணவர்களிடமோ பேசும்போது நிதானம் தேவை. தேவையற்ற விவாதங்களை கவிர்க்கவும். அதிர்ஷ்ட குறிப்புகள் மற்றும் பரிகாரங்கள். அம்சம். பரிந்துரை. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். வழிபாடு. வியாழக்கிழமைகளில் தக்ஷிணாமூர்த்தி வழிபாடு மற்றும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு. பரிகாரம். ஏழை மாணவர்களுக்கு பேனா, பென்சில் அல்லது புத்தகங்களை தானமாக வழங்கவும். மீனராசி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு திருப்புமுனை ஆண்டாக அமையும். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 4 மற்றும் 5ஆம் வீடுகளில் சஞ்சரிப்பது கல்விக்கு மிகுந்த வலு சேர்க்கிறது. 1. கல்வியில் ஆர்வம் மற்றும் புரிதல். புதிய தொடக்கம். ஜூன் 2026 வரை குரு 4ஆம் வீட்டில் இருப்பதால் புதிய பாடங்களை கற்பதில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். அடிப்படை கல்வியில் ஸ்கூலிங்கில் இருப்பவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். ஞாபக சக்தி. நீங்கள் படிக்கும் விஷயங்கள் நீண்ட காலம் நினைவில் நிற்கும். தேர்வுகளில் விடைகளை துல்லியமாக எழுதும் திறன் கூடும். 2. உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி. ஜூன் மாதத்திற்குப் பிறகு குரு 5ஆம் வீட்டிற்கு மாறுவது உயர்கல்விக்கு மிக அற்புதமான காலகட்டமாகும். விரும்பிய கல்லூரி. நீங்கள் நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்தில் இடம் கிடைக்க வாய்ப்புள்ளது. கலை மற்றும் அறிவியல். நுண்கலை, ஃபைன் ஆர்ட்ஸ், மருத்துவம், சட்டம் மற்றும் கணக்கு பதிவியல் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு பொற்காலமாக அமையும். 3. போட்டித் தேர்வுகள், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். வெற்றி வாய்ப்பு. ராசிக்கு 6ஆம் வீட்டில் கேதுவின் தாக்கம் இருப்பதால் போட்டித் தேர்வுகளில் TNPSC, பேங்கிங், SSC போன்றவற்றில் கடும் போட்டிகளுக்கு இடையே நீங்கள் வெற்றி பெற அதிக வாய்ப்புள்ளது. முயற்சி. சோர்வடையாமல் தொடர்ந்து பயிற்சி எடுப்பது அவசியம். சனி பகவான் உங்கள் ராசியிலேயே ஜென்ம சனியாக இருப்பதால் சில நேரங்களில் நம்மால் முடியுமா என்ற பயம் வரலாம். அதை தன்னம்பிக்கையால் முறியடிக்க வேண்டும். 4. சவால்களும் தீர்வுகளும். ஜென்ம சனி. உங்கள் ராசியிலேயே சனி பகவான் இருப்பதால் பாடங்களை முடிப்பதில் சற்று தாமதம் அல்லது சோம்பல் ஏற்படலாம். எதையும் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடாதீர்கள். மன அழுத்தம். தேர்வு நேரங்களில் தேவையற்ற பதட்டத்தை தவிர்க்க யோகா அல்லது தியானம் செய்வது உங்கள் கவனத்தை ஒருமுகப்படுத்தும். அதிர்ஷ்ட குறிப்புகள் மற்றும் பரிகாரங்கள். அம்சம். பரிந்துரை. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் மற்றும் சந்தன நிறம். வழிபாடு. சனிக்கிழமைகளில் சிவபெருமான் அல்லது விநாயகர் வழிபாடு மன வலிமையை தரும். பரிகாரம். வியாழக்கிழமையன்று பசுவிற்கு வாழைப்பழம் அல்லது தீவனம் வழங்குவது கல்வியில் தடையை நீக்கும்.